ஹாய் ரீடர்ஸ், நான் இன்னைக்கு உங்களுக்கு எது மாதிரியான டாபிக் பத்தி சொல்ல போறேன்னா, யூஜிசி நெட் எக்ஸாம்ல கேட்கக்கூடிய இந்தியன் லிட்ரேச்சர் சம்பந்தமான கொஸ்டின் ஆன்சர் பத்தி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஹூ ரோட் த கவ் ஆஃப் தி பேரிகேட்ஸ் 1947ல இருந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. இது யாருன்னா ராஜா ராய். செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் ஷேடோ ஃப்ரம் லடாக் 1966ல வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. இது வந்து சாகித்ய அகாடமி வந்து அவார்ட் வின் பண்ணிருக்கு 1967ல. ஷேடோ ஃப்ரம் லடாக் அப்படின்ற புக்கை எழுதுனது யார் அப்படின்னா பாபனி பட்டாச்சாரியா. தேர்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, விச் புக் இஸ் கால்டு த ஃபர்ஸ்ட் புக் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் பார்சி போயிட். பார்சி போயிட் மீன்ஸ், பார்சி மீன்ஸ் என்னன்னு சொல்றாங்கன்னா, இது ஒரு கம்யூனிட்டி, அதாவது நிசிமசல் ஜூயிஷ் கம்யூனிட்டி மாதிரி இந்த போயிட் வந்து பார்சி போயிட், பார்சி கம்யூனிட்டி வந்து சார்ந்தவங்க. அப்படி பார்சி போயிட் எழுதின புக் என்ன அப்படின்னா த இந்தியன் மியூசியம் இங்கிலீஷ் கார்வு 1876ல வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. Fourth question, name the retired army officer who wrote Distant Drum in 1960. மனோகர் மல்கோங்கர் அப்படின்ற ஆர்மி ஆஃபீஸர் தான் இந்த டிஸ்டன்ட் ட்ரம் அப்படின்ற ஒர்க் வந்து எழுதியிருக்காரு. 1960ல வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. இந்த கதை எதை பத்தின கதைனா, ஒரு ஆர்மி ஆஃபீஸரை பத்தின கதை. ஃபிஃப்த் கொஸ்டின் என்ன அப்படின்னா, வாட் இஸ் த டைட்டில் ஆஃப் டோரி டியூட்ஸ் அன்பினிஷ்டு நாவல். அன்பினிஷ்டு நாவல் மீன்ஸ் எழுதியிருப்பாங்க ஆனா வந்து கம்ப்ளீட் பண்ணாம விட்டுருப்பாங்க, அதை தான் என்னன்னு சொல்றாங்கன்னா அன்பினிஷ்ட் நாவல் அப்படின்னு சொல்றாங்க. டோரி டியூட் எழுதின அன்பினிஷ்ட் நாவல் என்னன்னு கேக்குறாங்க. ஆன்சர் என்ன அப்படின்னா பியாங்கா ஆர் த யங் ஸ்பானிஷ் மெய்டன் 1878ல வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. இது மாதிரியான எந்த டாபிக் பத்தின கொஸ்டின் ஆன்சர் உங்களுக்கு வேணும் அப்படின்றத கண்டிப்பா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிடுங்க. மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் டு ஆல்.